எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் பேசுறேன். பல நண்பர்கள் நம்ம கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல எப்படி ஜாயின் பண்றது, அதாவது எஃப்ஓபில எப்படி ஜாயின் பண்றது. இதோட அப்ரிவேஷன் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். பல பேருக்கு அது தெரியறதில்ல. இனி எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கோங்கன்றத இந்த டைம் மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல நம்ம எப்படி ஜாயின் பண்றதுன்றது பல விஷயங்கள்ல பல பேருக்கு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அதை பத்தி முழுசா பேசலான்றதுக்காக வந்திருக்கேன். கண்டிப்பா இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச நம்ம சமூகத்துக்கான ஒரு சேவை செய்ய விருப்பப்படுற எல்லாராலையும் இதை செய்ய முடியும்ன்றத இந்த டைம் மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். வாங்க அதை பத்தி பார்க்கிறோம். ஆக்சுவலா எப்படி அதில் ஜாயின் பண்ணோம்னா, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா ஜாயின் பண்ணோம், எஃப்ஓபியா ஜாயின் பண்ணோம், அங்க இருக்க என்கொயரி கேளுங்க. கண்டிப்பா அவங்க அவங்க இருக்கிறத பத்தி கண்டிப்பா சொல்லுவாங்க. இதோட யூனிஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒயிட், அதாவது இப்ப டிஷர்ட் மாதிரி கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது நம்ம வேலை செய்ய, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இருந்தோம்னா இது ஒரு சர்வீஸ் தான். இதுல வருமானம் எதிர்பார்க்காம செய்யறவங்களுக்காக மட்டுமே இது உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது போலீஸ்க்கு நம்ம காவல்துறை நம்ம நண்பர்கள் நம்ம எல்லாத்துலயும் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு இன்னும் நம்ம உறுதுணையா இருக்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு ஒரு சர்வீஸ், அதாவது அதிகப்படியான காவல்துறை இல்ல, அவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் செய்யலாம், கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக கொண்டு வந்த ஒரே நோக்கத்திற்கான விஷயம் தான் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். இதை நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போய் கண்டிப்பா கேட்கணும். கேட்டு அங்க இருக்கு, வெக்கெண்ட் இருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, ஜாயின் பண்றீங்களான்றா சொல்லுவாங்க. பட் இந்த குவாரண்டைன் சுச்சுவேஷன்ல பல பேர் கேட்டிருக்கேன், இப்ப ஜாயின் பண்ணுவாங்களான்றது அந்த போலீஸ் ஸ்டேஷன் எடுக்கக்கூடிய முடிவு தாங்க. ஏன்னா அவங்க நம்மளோட சேஃப்டியும் முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஜாயின் பண்ணுவாங்கன்றது இந்த டைம் மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் அதை ஜாயின் பண்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு கேட்டீங்களா? அதுல ஜாயின் பண்ற ஒரே ஒரு யூஸ் என்னன்றதை டைரக்டா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மத்த எந்த யூஸும் இல்ல. நம்ம ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே இத்தனை நாள், அதாவது ஜாயினிங் டைம் ப்ரொசீஜர்ல எதுவுமே இல்லை. நீங்க இவ்வளவு நாள் ஒர்க் பண்றீங்க, அது உங்களோட விருப்பம். வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் சரி, ஓகே, நான் இதுல சர்வீஸ் பண்ண ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு சமூகத்தின் மேல ஒரு சேவை செய்ய ஒரு ஆசை இருக்குன்றதுக்காக செய்யறீங்கன்னா அவங்க கண்டிப்பா இத்தனை நாள் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, இத்தனை நாள் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை சப்போர்ட் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அவ்வளவுதான்ன்றது இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதை பல பேர் நேர்ல போய் மட்டும்தான் கேட்கணுமா, வேற எப்படியும் நம்மளால கேட்க முடியாதா? இந்த உருவாக்குறவங்களை பத்தி எல்லாத்தையும் நம்ம முன்னாடி பேசியிருப்போம். இதை எப்படி வேற வெளியில கேட்கலாம், இப்ப நம்மளால வெளியில போக முடியாம லாக் ஆயிருக்கும். அதுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி உங்களோட விருப்பமானது எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. என்னென்ன ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க, என்னென்ன கேட்கறாங்க, என்னென்ன விஷயம் எப்படி இருந்தா ஜாயின் பண்ணலாம், என்னென்ன மாதிரி வேலைகள் இருக்கும், எப்படி நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும்ன்ற எல்லா விஷயங்களையும் தெளிவா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்கன்றத இந்த டைம் மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணி கேளுங்கன்றதையும் இந்த டைம்ல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் தொடர்ந்து எல்லா நண்பர்களும் இதை பத்தி நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ரெசல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஏன்னா டேரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்கறத விட ஒரு கான்டாக்ட் பண்ணி கேட்கறதுன்றது ஒரு நல்ல விஷயமாவே இருக்குன்றத இந்த சிச்சுவேஷன் மூலியமா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுல மகிழ்ச்சி அடைக்கிறேன். And thank you so much for watching this video.